உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com-உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்ரீ தன்வந்திரி பகவான். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் பற்றியும் அவரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. ஒரு மனிதன் பெற வேண்டிய 16 பேறுகளில் ஆரோக்கியம் மிக முக்கியமான ஒன்று. ஒருவர் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் கூட அதை அனுபவிக்க தேவை ஆரோக்கியம். அதனால்தான் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் என்று அம்பிகையிடம் அபிராமி பட்டர் வேண்டுகிறார். கழுப்பினி இல்லாத உடலும் என்ற வார்த்தை மனிதன் நீண்ட ஆயுளுடன் வாழ ஆரோக்கியம் முக்கியமானது என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் கடவுள் யார்? வாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்திற்கு மகாலட்சுமி, வீரத்திற்கு பார்வதி தேவி என்பது போல மருத்துவத்திற்கும் நம் ஆரோக்கியத்திற்கும் உண்டான கடவுள்தான் ஸ்ரீ தன்வந்திரி பகவான். வேதங்கள் மற்றும் புராணங்களின்படி தேவர்களின் மருத்துவர் என்றும் ஆயுர்வேத கடவுள் என்றும் தன்வந்திரி போற்றப்படுகிறார். புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் இரவா நிலை தரும் அமிர்தத்தை பெற பார்க்கடலை கடையும் போது பல பொருட்கள் வெளிப்பட்ட பின்பு மகாவிஷ்ணுவின் அம்சமாகவே கருதப்படும் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் ஓர் பேரொளியுடன் அமிர்த கலசத்தை கைகளில் ஏந்தியவாறு வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் அவதார தினம் தந்த்ரோஸ் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. தனு என்ற வார்த்தைக்கு அம்பு, உடலை தைத்தல் என்ற பொருள் உண்டாம். தன்வந்திரி என்றால் அறுவை சிகிச்சை முறையில் சிறந்தவர் என்று பொருள் கூறப்படுகிறது. மனித குலத்தின் ஆரோக்கியத்தை காக்கவும் ஆயுர்வேதத்தின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கவும் அமிர்த கலசத்தோடு அவதரித்தவர் தன்வந்திரி பகவானாம். திருச்சி, ஸ்ரீரங்கம் போன்ற பிரசித்தி பெற்ற சில முக்கிய வைணவ தலங்களில் மட்டுமே தன்வந்திரி பகவானுக்கென தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. மேலும் தன்வந்திரி பகவானின் திருவுருவ படமானது நம் இல்லங்களில் இருந்தாலே பலவிதமான நோய்கள் தடுக்கப்படுமாம். ஆங்கிலத்தில் த காட் ஆஃப் மெடிசன் என்று போற்றக்கூடிய தன்வந்திரி பகவான் திருவுருவ சிலையையோ படத்தையோ தினமும் கண்ணார கண்டாலே உடல் ஆரோக்கியம் மேம்படுமாம். ஆரோக்கியத்திற்கு அதிபதியான தன்வந்திரி பகவானை தீரவே தீராது என்று கூறப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டோர் நோய் தீரவும், நோய்களுக்காக சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் பூரண குணமடையவும், நோய் பீடிக்குமோ என்ற அச்சம் கொள்பவர்கள் மன அமைதி பெறவும், நல்ல ஆரோக்கியம் வேண்டுபவர்களும் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகா விஷ்ணவே நமக என்பதை உச்சரித்தும், முடியாதவர்கள் மற்றவர் உச்சரிக்க கேட்டும் தொடர்ந்து பூஜித்து வர ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்வு கிட்டும் என்கின்றனர் பலன் பெற்ற பக்தர்கள். பொதுவாக நோய்க்கு மருந்து உண்ணும் போது தன்வந்திரி பகவானை மனதில் எண்ணியபடியும் தன்வந்திரியின் திருநாமத்தை ஜெபித்தபடியும் மருந்துண்டால் வெகு விரைவில் நோய்கள் குணமாகுமாம். மேலும் குறிப்பாக கிரானிக் இல்னஸ் என கூறப்படும் நோய்களுக்கு பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்படும் அமிர்த கடிகை அல்லது அமிர்த நாளிகை என்னும் நேரத்தில் தொடர்ந்து மருந்து உட்கொண்டு வர நோய்கள் நிவர்த்தியாவதை கண்கூடாக உணர முடியும் என்கின்றனர். ஆரோக்கியத்தின் அதிபதியான தன்வந்திரி பகவானுக்கு பல்வேறு விதமான அபூர்வ மூலிகைகள் கொண்டு
கொண்டு செய்யப்படும் தன்வந்திரி ஹோமத்தை வருடத்திற்கு ஒருமுறையாவது நடத்துவதாலும் அல்லது கலந்து கொள்வதாலும் நோய்களில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைப்பதாக கூறப்படுகிறது. மேலும் யாகத்தில் இடப்படும் மூலிகை பொருட்களானது நம்மை சுற்றி நல்ல நேர்மறை அதிர்வுகளை உண்டாக்கி மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை அளிப்பதோடு அனைத்து உடல்நலக் கோளாறுகளில் இருந்தும் அது சார்ந்த கவலைகளில் இருந்தும் விடுதலை அளிக்குமாம். நேயர்களே, தீராத நோய்களுக்கு தன்வந்திரி பகவானை வணங்கி தேய்பிறை நாட்களில் சிகிச்சை மேற்கொண்டால் நோய்கள் வளராமல் தேய்ந்து நிவாரணம் அடையலாம் என்று கூறுகிறார்கள். ஆரோக்கியம் மற்றும் மருந்துகளுக்கு அதிபதியான தன்வந்திரி பகவானை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் பற்றி பார்த்தோம். இனி நாமும் ஆரோக்கியத்தை அள்ளித்தந்து நோய் தீர்க்கும் அதிசக்தி வாய்ந்த தன்வந்திரி பகவானை வழிபட்டு நலன்கள் பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்ரீ தன்வந்திரி பகவான். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000.